ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய தாளிச்ச சாதம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தாளிச்ச சாதம் செய்கிறதுக்காக 2 வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் உளுந்து, 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ தாளிச்ச சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானவுடனே ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாளிச்ச சாதம் செய்ய போகிறோம். உங்களுக்கு எண்ணெய் கூட வேணும்னா எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாங்கள் கரெக்டான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடானவுடனே நம்ம கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். 4 காஞ்ச மிளகா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா பொன்னிறமாக வந்தால் போதும். இப்போ காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 2 கொத்து கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தாளிச்ச சாதம் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நம்ம எடுத்து வச்ச 10 பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் நமக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். அப்போ தான் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். பொன்னிறமாக வர தேவையில்லை. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இப்போ தாளிச்ச சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலரி விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம் இது எல்லாம் வதக்கும் போதே வாசனை வேறு லெவலில் இருக்குது. ஏற்கனவே நம்ம 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் வடித்து ஆற வச்சுருக்கோம். சாப்பாடு நம்ம ஏன் ஆற வைக்கிறோன்னா, அப்போ தான் நமக்கு தாளிச்ச சாதம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். அதுக்காக தான் நம்ம ஆற வச்சுருக்கோம். சாதம் குழஞ்சிட்டா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. உதிரி உதிரியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிச்சாச்சு. இப்போ ஆற வச்ச சாதத்தை இது கூட கொட்டி நல்லா கலரிக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பராக தாளிச்ச சாதம் ரெடி பண்ணிட்டோம். இந்த தாளிச்ச சாதம் கூட நாங்கள் மசாலா வடை வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.